அவனுக்கும் ரொமான்ஸ்க்கும் ரொம்ப தூரம் சார். இதுவரையிலும் அவன் ஒரு வாட்டி கூட என்கிட்ட ரொமான்ஸா பேசுனதே கிடையாது. கல்யாணம் ஆகி 4 மந்த் ஆகுது. ஒரு மல்லிகைப்பூ வாங்கி குடுத்தது கிடையாது. இந்த மல்லிகைப்பூ பிரச்சனையும் இந்த ரோஜா பூ பிரச்சனையும் பெரிய பிரச்சனையா இருக்கே. நம்ம கஷ்டப்பட்டு ஏதாச்சும் சமைச்சா கூட, அது வந்து ஃபோன் பார்த்துட்டே சாப்பிடுறது. நான் வந்து என்னன்னா, அவங்க கிட்ட வந்து சாப்பாடு நல்லா இருக்கான்னு டெக்ஸ்ட் பண்ணோம் WhatsAppல. அப்புறம் என்ன பார்த்துட்டு, நல்லா இருக்கு. திருப்பியும் இன்னொரு கரண்டி குழம்பு ஊத்தவா? டெக்ஸ்ட் பண்ணோம். ஏன்னா, அவங்க ஃபோன் மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, பாத்ரூம்குள்ள ஃபோன் எடுத்துட்டு போயிடுவாங்க. ம். 2 மணி நேரம் ஆகும் பாத்ரூம்ல இருந்து வெளியில வர. எப்பா பாத்ரூம்குள்ள போய் 2 மணி நேரம் என்னப்பா பண்ற? ரீல்ஸ் பார்ப்பேன் சார். ரீல்ஸ் பாப்பையா? அது வெளியில உட்கார்ந்தே பார்க்க வேண்டியதானப்பா? இப்போ வீட்டில் இருந்தேன்னா இவங்களும் இருப்பாங்க, இவங்க அம்மா இருப்பாங்க, அவங்க தங்கச்சி இருப்பாங்க. 3 பேரும் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்டாக கடைக்கு அனுப்புவாங்க. அவங்க தங்கச்சி அப்போ தான் ஏர் ஃபால் வாங்கிட்டு வா, அவங்க அம்மா அப்போ தான் போயிட்டு தேங்காய் வாங்கிட்டு வா, இவங்க அப்போ தான் போயிட்டு வா சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு வரலாம், பப் சாப்பிட்டு வரலாம். எதுக்கு நம்மளுக்கு தலைவலி இருக்குது? சண்டேஸ் ஒரு நாள் நம்ம எதுக்கு அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருக்கணும்? ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது ஃப்ரீயாக இருக்கிறது பாத்ரூம், அங்கே போய் உக்காந்துடலாம் அப்படின்னு உக்காந்துருக்கு சார். அப்ப வீக்கெண்ட் ஆனா இப்ப பாத்ரூம் தான். ஆமாம் சார், இங்கே பாதி பேர் அப்படி இருந்தாலும் இருப்பாங்க சார் உண்மையாலே. யாரெல்லாம் ரொமான்ஸ்ல ஃபெயில் மார்க் போடுறீங்க ஹஸ்பண்டுக்கு? கொடுங்க சொல்லுங்க. நான் ரொமான்டிக்கா ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு இப்படி நடந்துச்சு, இன்னைக்கு நீ போட்டிருந்த ஷர்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பேன். அவர் அப்பதான் காமெடியா ஏதாச்சும் பேசுவாரு. ரொமான்டிக்ன்றதே வரமாட்டேங்குது, என்னன்னே தெரியல. காமெடி மட்டும் தான் வருது. ஆ. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அப்படி இல்லை சார். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை ஆகணும்னா, இந்த பக்கம் இந்த பார்த்தா விஜய் தேவர்கொண்ட மாதிரி இருக்க, இந்த பக்கம் இந்த பார்த்தா விஜய் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தேவை முடிஞ்ச பின்னாடி என்ன அந்த மூஞ்சி இப்படி இருக்கு, இப்போ கண்ணாடியில் பாரு இன்னைக்கு, ஏன் இந்த ஒரு பக்கம் சைடாக ஒரு பக்கம் என்ன அந்த தாடி இப்படி இருக்கு, பார்க்க பார்க்க நீ வடிவேலு மாதிரி ஆகிட்டு போயிட்டு இருக்க அப்படின்றாங்க சார். அப்புறம் தான் எப்படி சார் நமக்கு ரொமான்டிக் ஒரு சிரிப்பு தான் வரும் நம்மளுக்கு. இல்ல சார், ஒரு நேரத்துல பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க மாதிரி தெரியும். இவர் சொல்லலாட்டினா விட மாட்டாரு. நான் ஒருத்தர் சொல்லிட்டேன், நாடகத்துல இவர மாதிரி இருக்க, ஹைட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனாலே உட்காந்து அந்த நாடகத்தை தினமும் உட்காந்து பாக்குறாரு. வேற யார் ரொமான்ஸுக்கு யார் ஃபெயில் மார்க் போடுறா? முட்டை மார்க் போடலாம் அவனுக்கு. முட்டை. ஆமா, ரொமான்ஸே வராது அவனுக்கு சுத்தமா. அவன் வந்து டான்ஸ் ஆடி ப்ரப்போஸ் பண்றா, எனக்கு வேற எதுவுமே வேணாம், கிஃப்ட் எல்லாம் எதுவும் வேணாம், ஒரே ஒரு ரோஸ் மட்டும் வாங்கி கொடு சார். அந்த பண்ணதே வாழ்க்கையில கிடையாது. அவன் ஃப்ரெண்டு தான் சார் தயவு விளையாடிட்டான். செஞ்சு ரோஸு மல்லிகைப்பூ எனக்கு அடுத்த பிரேக்ல இங்க வரணும். யாராருக்கு ரோஸ் கொடுக்கலையோ, யாராருக்கு மல்லிகைப்பூ வரலையோ, நம்ம வாங்கி முதல்ல இவங்க ஆசை இன்னைக்கு தீர்த்துருவோம். பிரேக்ல வாங்கி வைங்க. நீங்க ஏன் வந்து டான்ஸ் கின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமாமே, ஏன் அவங்கள வந்து சார் அந்த இம்ப்ரெஸ் ப்ரொபோசல்ல பண்ண தான் சார் அவன் ஃப்ரெண்டு தான் சார் விளையாடிட்டான். பர்த்டே நான் கூட இருந்து எல்லாரையுமே கோஆர்டினேட் பண்றதுக்காக, டேய் நீ இதை வாங்கிக்கோ, நீ கேக் இது வாங்கிக்கோ, நீ ரோஸ் வாங்கிக்கோடான்னு சொல்லி ஒரு 3 பேர்கிட்ட ரோஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். 3 பேர்ல 2 பேர் ரோஸ் இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. ஒருத்தன் இப்போ இந்த பார்த்துட்டு இருப்பான், கண்டிப்பா இந்த ஷோ பார்த்துட்டு இருப்பான். கனகாமரம் வாங்கிட்டு வந்தான் சார் அவன், ரோஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. டேய் கனகாமரத்தை நான் எப்படா கொடுத்து ப்ரொபோஸ் பண்றதுன்னா, ரோஸ் இல்லை அந்த மூஞ்சிக்கு அதுவே போதும் போ அப்படின்னு அவன் என்கிட்ட சொல்லிட்டான். நான் இந்த பதில் அவகிட்ட சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? யாரு? முரளி. அவனுக்கு இருக்குது. அவன் பார்த்த வேலைக்கு தான் சார் இன்ன வரைக்கும் நான் அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணல. அவன் பார்த்த வேலை உங்ககிட்ட சொன்னது. ஆனா நீங்க இப்ப இந்த ஷோல பார்த்த வேலை இருக்குல்ல, அவரு பார்த்துட்டு இருப்பாரு. நல்லா வச்சு அவரை செஞ்சுட்டீங்க, அவங்ககிட்ட மாட்டி விட்டீங்க. இப்போ டைமி பாப்பர்ட் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.